நான் போன வாரமே சொன்னேன், ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது கிறிஸ்தவர் வாழ்க்கையில் 99% இருக்கு, ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது. ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்ட உலகத்தில் நம்மளை வைக்கல. ஜெபம் பண்ணுனா மட்டும்தான் வாழ்க்கை நடத்தும்படியான இடத்துல இருக்கும். ஏன்னா இந்த உலகம் முழுவதுமாகவே பிசாசினுடைய கரத்தில் இருக்கு. 1 யோவான்ல யோவான் மிக பெரிதான ஆராய்ச்சிக்கு பிறகு எழுதுகிறார், உலகம் பொல்லாங்கானுக்குள் கிடக்கிறது. ஆஃப்டர் குருசிஃபைடு, இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டு உயிர்த்தெழுந்த பிறகு எழுதப்பட்ட வசனம். முழு உலகமும் பொல்லாங்கானுக்குள் கிடக்கிறது. சோ இந்த உலகத்தில் ஜெபிக்காமல் தேவனுடைய திட்டத்தின்படி வாழ்க்கை நடத்த முடியவே முடியாது. உலக சுத்துற மாதிரி உலகத்தினுடைய வழிமுறைகளும் நம்மை சுற்றி சுற்றி வரும். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறக்கூடாதுன்னு வேற எச்சரிக்கை பண்ணியிருக்கிறார். உலகம் பொல்லாங்கானாகிய பிசாசுக்குள் கிடக்கிறது. உலகம் நம்மை பாய்க்கிறது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? அப்ப பரலோகத்தில் வந்தது போல கிறிஸ்தவர்கள் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெபம் பண்றதில்லை, நடக்கிறது நடக்கட்டும். அவங்க வீட்டை பார்க்கும் பொழுது ஜெபித்து எதையுமே அவர்கள் வாங்கினது போல தெரியாது. அவங்க ஆரோக்கியத்தை பார்க்கிற போது ஜெபித்து அந்த ஆரோக்கியத்தை பெற்றதை போல தெரியாது. அப்ப அது 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 நடக்குது. அதுதான் அவனவன் தன் தன் வழியிலே, அவரவன் தன் தன் வழியிலே சென்றோம். அதனாலே தான் கர்த்தர் நோவாவின் நாட்களிலே தன் தன் வழியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவனை கண்டு எரிச்சலாகி கோபப்பட்டு அத்தனை பேரை மடிக்க காரணம் அவரவன் தன் தன் வழியிலே தன் தன் வழியிலே தன் தன் வழியிலே தனக்கு பிரியமானபடி வாழ்ந்தபடியினாலே. நாம் ஒரு எச்சரிக்கையை நோவாவின் நாட்களில் பெற்றதை போல இப்போது பெற்றுக் கொள்கிறோம். நான் ஜெபம் செய்து நம்முடைய ஆரோக்கியத்தை, நம்முடைய சமாதானத்தை. இப்ப புரியும் இந்த வார்த்தையின் வல்லமை. நம் மனதில் பட்டபடி நாம் வாழுகிற போது நான் நித்தியத்துக்கு போவது கூடாத காரியம். அதனால்தான் கர்த்தர் என்னை எச்சரிக்கிறார், உன்னை எச்சரிக்கிறார், நம்ம எச்சரிக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்ளுவீர்களோ, ஜெபம் பண்ணிதான் வாங்கணுமா? ஜெபிச்சாதான் நன்மையா? என் வாழ்விலே ஆட்டோமேட்டிக்காய் வருவது, தானாய் வருவது, இயற்கையை வருவதெல்லாம் என்ன செய்ய போகிறது? விசுவாசத்தில் வராத யாவும் பாவமே, பாவத்தின் சம்பளம் மரணமே. சோ ஜெபிக்கிறவர்களாக நம்ம இன்றைக்கு அர்ப்பணிக்க போகிறோம். முழங்கால் படியிட்டு தேவனிடத்திலே ஒன்றை கேட்க போகிறோம். நீ ஆவியை கொடுத்தது போதும், என் தேவைகளை சந்தித்தது போதும், எனக்கு தானாய் விளைந்தது, தானாய் கிடைத்தது எல்லாம் போதும். இது என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஜெபம் செய்கிற போது அந்த ஜெபம் நேராக உம்முடைய செவிக்கு வந்து நீர் என் ஜெபத்தை குறித்து யோசித்து சிந்தித்து அந்த ஜெபத்தின்படியே என்னை பார்த்திரி ஒன்றை தரும்படியாய் எனக்குள் ஜெப ஆவியை ஊற்றும். இந்த சத்தியத்துக்கு நான் நடுங்குகிறேன். இந்த சத்தியத்தின்படி என் வாழ்க்கையிலே கிடைக்காத எதுவும் என்னை பாவத்துக்குள்ளும் சாபத்துக்குள்ளும் இச்சைக்குள்ளும் கொண்டு போகிறதை அறிந்திருக்கிறேன்.
நான் ஜெபிக்கிற போது தூய்மைப்படுத்தப்படுகிறேன், ஜெபிக்கிற போது பரிசுத்தப்படுத்தப்படுகிறேன். நான் எதை வைத்து ஜெபிக்கிறேனோ அதை கர்த்தர் தம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கிறார். அப்போது பாவம் இல்லை, அநீதி எல்லாம் பாவம் தான். முதலாவது கிறிஸ்தவர்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் ஜெபிக்கும்படியாக தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். நாம் ஜெபிக்கும்படியாக தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நாம் ஜெபிக்கும்படியாய் தேவனாலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஜெபிக்கும்படியாய் தேவனுடைய அன்பை நாம் பெற்றிருக்கிறோம். சோ ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில பரலோகத்தினுடைய பாதைகளை சரியாய் காட்டுவதற்கான விளக்காய் இருக்கிறது. சோ ஜெபம் இன்றி நம்முடைய வாழ்விலே பெற்றவைகள் நம்மை உபத்திரவத்துக்குள் கொண்டு வரும். எதிர்காலத்திலே பாவங்களை செய்ய வைத்துவிடும். ஏன் ஜெபிக்காமல் என்னிடத்தில் இருக்கிற எதுவும் தேவனை விட்டு தூரப்படுத்திவிடும். ஜெபிக்காமல் என்னுடைய வாழ்க்கையில ஏது நான் பெற்றிருந்தாலும் அது பிதாவாகிய தேவனுடைய கோபத்திற்கு என்னை ஆளாக்கிவிடும். தேவனுடைய கரத்தினாலே படைக்கப்பட்ட ஏவாள் கூட ஆதாம் கெட்டு போவதற்கு ஒரு காரணமாக இருக்கிற பொழுது தேவனே கொடுக்காத மகனும் மகளும், தேவன் தராத கணவனும் மனைவியும், தேவன் தராத திருச்சபையும், தேவன் தராத கர்த்தருடைய வார்த்தையும் நம்மை தீட்டுப்படுவது அதிக நிச்சயம். தேவன் தராத வார்த்தை, தேவனால் கொடுக்கப்படாத வார்த்தை, அது கூட நம்மை அழித்து விடும். ஜெபிக்காமல் வராத யாவும் பாவம், விசுவாசத்தில் வராத யாவும் பாவம். ஐயா வந்துருச்சியா, ஜெபத்தினாலே அதை சுத்தப்படுத்த வேண்டும். ஜெபிக்காதபடிக்கு எனக்கு ஒரு தோல் தரப்பட்டு விட்டது, ஜெபிக்காதபடிக்கு ஒரு இருதயம் தரப்பட்டு விட்டது, ஜெபிக்காத உறவு எனக்கு தரப்பட்டு விட்டது, ஜெபிக்காத ஒரு கணம் எனக்கு கிடைத்து விட்டது, ஜெபிக்காத ஒரு கிரீடம் கிடைத்து விட்டது, ஜெபிக்காதபடினா ஒரு பதவி கிடைத்து விட்டது, அதனை கெடுத்து விட நிச்சயமாய் கெடுக்கும். ஆகிய ஜெபத்தினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் அவைகளை சுத்திகரித்துக் கொள்ள முடியும். அறிவழகனை நான் ஜெபித்து பெற்றுக் கொண்டேனா? இசைக்கருவி வாசிக்கும்படிக்கு என் மகனை ஆண்டவரே தாரும் என்று சொல்லி ரோட்டிலே போய்கொண்டது அவனை ஜெபித்து வாங்கி இருந்தால் அவனுக்கு நன்மை செய்வான், என்னை பரிசுத்தப்படுத்தும்படிக்கு தேவ சமூகத்தில் காத்திருப்பான். ஒருவேளை அறிவழகனை நான் ஜெபிக்காதபடியினாலே வசந்த அம்மாவும் அறிவழகனும் வைத்துக் கொள்ள நீ பிள்ளை என்று சொல்லி கொடுத்திருந்து நான் ஜெபிக்காமல் வந்திருந்தால் ஒன்று செய்வேன், அவன் என்னை கெடுப்பதற்கு முன்பாக அவனுக்காய் தேவனை ஸ்தோத்தரித்து ஸ்தோத்திரத்தினாலே சுத்திகரித்து விடுவேன். அவனை ஜெபத்தில் வைத்து 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 சுத்திகரித்து விடுவேன். ஜெபிக்காமல் கிடைத்த சபை உங்களை கெடுக்கும். நீங்கள் எந்த சபைக்கு ஜெபிக்கவில்லையோ அந்த சபை உங்களை கெடுக்கும். கொஞ்சம் குறைய பனிமூட்டுகள் எல்லாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய உடன்படிக்கை பெட்டிக்கு கூட கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் அங்கு தெளிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டதானால் தேவன் தந்தை எவனையும் எவளையும் எதையும் இரத்தத்தினாலே அன்றி சுத்திகரிக்க முடியாது. ஜெபம் ரொம்ப முக்கியம். நமக்கு தரப்பட்டிருக்கிற ஒவ்வொன்றுக்காக தேவனிடத்திலே ஜெபித்தவைகளை சுத்திகரிக்க போகிறோம். கடையிலே விற்கிற எந்த ஒரு பதார்த்தத்தையும் நீ வாங்கி புசிக்கலாம், கடையிலே விற்கக்கூடிய எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம். ஆனால் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது என்று நீ புசித்துக் கொண்டிருக்கிற போது ஒருவன் சொல்வானே, நான் நிறுத்திவிடு. காரணம், போஜன பதார்த்தங்கள் எல்லாம் ஸ்தோத்திரத்தினாலே சுத்திகரிக்கப்படும். விக்கிரகத்திற்கு படைக்கப்பட்டிருக்கக்கூடிய பதார்த்தங்கள் கூட அது விக்கிரகத்துக்கு தான் படைக்கப்பட்டது தெரியாமல் உன் கணவனோ உன் மனைவியோ உன் பிள்ளைகளோ பக்திமான ஊழியனோ கொடுத்திருந்தால் கூட நீ ஸ்தோத்தரிக்க 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 அது இயேசு ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் போட்டா முன்னால் இருக்கிற பன்னி கூட கழுதையா மாறும். ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க அத்தனை சுன்னத்காரர்களும் கர்த்தருக்கென்று விருத்த சதுரத்தை உள்ளத்தில் பெற்றுக் கொள்ளுவார்கள். வீடுகள் தோறும் நற்செய்தி அறிவிக்கும்படியாக இந்த வாரத்திலே நான் உங்களை கர்த்தருக்குள்ளாக மிகுந்த பயத்தோடு அனுப்புகிறேன். உங்களுக்கு 2 கொடுத்து அனுப்புகிறேன். ஒன்று, பரலோகத்தை அசைய பண்ணுகிற ஜெபம். இன்னொன்று, பரலோகத்தை அசைக்கிற ஸ்தோத்திரம்.
இந்த ஸ்தோத்திரங்கள் கட்டுக்களை உடைத்து கேட்கிறவர்களுடைய காதுகளுக்குள் அந்த ஸ்தோத்திர பலி இறங்குகிற பொழுது அவர்களுடைய கட்டுக்களை உடைக்கக்கூடிய வல்லமை பெற்றது ஸ்தோத்திர பலி.